ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்ன டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு கஸ்டமருக்கு ஒரு காட்டன் சேரீ வந்து தைச்சி கொடுத்தேன். அந்த காட்டன் சேரீயில் வந்து என்னென்னா, ப்ளவுஸ் வந்து இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு ப்ளவுஸ் வெட்டினா சேரீ கம்மியான மாதிரி தோணுச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, சேரீலேருந்து கட் பண்ணி மேலேயும் கீழேயும் சேம் பார்டருங்கிறதுனால ஸ்லீவுக்கு வந்து அதை எடுத்துக்கோங்க, உடம்புக்கு வந்து தனியாக துணி எடுத்து எனக்கு பார்டர் கலரில் துணி எடுத்து தைச்சித்தாங்கன்னு சொன்னாங்க. நானும் அந்த மாதிரி சில்க் காட்டன் எடுக்க சொன்னாங்க. ஆனால் சில்க் காட்டன் கிடைக்கல. அதனால் காட்டனில் எடுத்து தைச்சி கொடுத்தேன். லைனிங்கும் எடுத்து லைனிங் அலசி போட்டு தைச்சி தர சொன்னாங்க. நானும் அதை அலசி போட்டு அவங்க கேட்ட மாதிரியே வந்து அழகாக வாங்கி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது, திருப்தியாக இருந்தது. என்னென்னா, நான் ஒன்று சொல்ல அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, லைனிங் நான் அலசி போட்டேன் இல்லைங்களா, அது வந்து தீப்பெட்டி கலர் ப்ளவுஸு. தீப்பெட்டி கலரில் வந்து என்னென்னா குழுன்னு அவ்வளோ சாயம் போச்சு. நான் வந்து அந்த ப்ளவுஸை மட்டும் தனியாக வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இப்போ அவங்க வாஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கையில் தான் வாஷ் பண்ணியிருக்காங்க, எந்த துணிலையும் ஒட்டலை. இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து சொல்லாதது என் தப்பு தான். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணும்போது தான் அந்த மாதிரி ரொம்ப குழுன்னு போகும். அதாவது இந்த எல்லோ கலர் கூட கலர் போகும். அப்புறம் வந்து ரெட்டு, பிங்க்கு, ப்ளூ, இந்த மாதிரி தீப்பெட்டி கலர்லாம் ரொம்ப சாயம் போகும். சில லைனிங் சாயம் போகுது. அந்த நாங்கள் எடுத்து கொடுத்தது ப்யூர் காட்டன். அப்படிங்கும்போது என்னென்னா, அதை அந்த சாயம் ஒட்டாமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, கல் உப்பு பக்கெட்டில் போட்டு தண்ணியை வந்து திறந்து விட்டிங்கன்னா, அந்த கல் உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை மட்டும் சும்மா ஒரு 10 நிமிஷமோ ஒரு 1/4 மணி நேரமோ ஊற வச்சு நீங்கள் சும்மா அலசி போட்டிங்கன்னா, அது வந்து என்னென்னா நாளாக ஒரு 4 வாட்டி அப்படி துவைச்சிங்கனாலே போதும். அது சாயம் வந்து கம்ப்ளீட்டாக மற்ற ட்ரெஸ்ஸில் ஒட்டாத அளவுக்கு போயிடும். அந்த கலர்லாம் ஃபேடெல்லாம் ஆகாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.